கிட்டத்தட்ட 70 கொலைகள். யார்கிட்டயும் பணமோ, காசோ, நகையோ திருட்டு போகல. பெண்களோ கற்பழிக்கப்படல. குழந்தைகளோ காயப்படல. ஆக்சுவலா குழந்தைகள் இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளேயே இல்ல. அப்படின்னா கொலை செய்ய என்ன காரணம்? கொலை மட்டும் தான் கொலை மட்டும் தான் அந்த ஒரு இடத்துல காரணமா இருந்திருக்கு. ஏன்னா, கொலை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்த ரசித்து சந்தோஷப்பட்ட ஒரு கொலையாளி. அந்த ஒரு கொலைகாரன் தான் திரும்ப 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 ஒரே பேட்டர்ன்ல, ஒரே இடத்துல அடிச்சு, அதுக்கப்புறமா ஒரு சுத்தியல் மூலியமா அடின்னு அடிச்சு அவங்க சாவுறத, துடின்னு துடிக்கிறத, அவங்களோட உடம்புல இருந்து ரத்தம் தெறிக்கிறத எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அந்த ஒரு கொலைய அனுபவிச்சு பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு மனிதனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆக்சுவலா கிட்டத்தட்ட 70 கொலைகள் பண்ணியிருக்கான்னா என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தானே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு கொலை சம்பவம் எந்த ஒரு நாள்ல எங்க தொடங்குச்சு, எப்படி கொண்டு போனான், என்னதான் நடந்துச்சு, இவன் எதனால இப்படிலாம் கொலை பண்றான் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின பல சைக்கோ கில்லர்ஸுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒன்று மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ் அவங்கள கொடுமை பண்ணியிருப்பாங்க, அப்படியும் இல்லைன்னா சமுதாயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க, அப்படியும் இல்லைன்னா ரசிக்கணும், கொலை 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 அந்த ஒரு கொலையை ரசித்து மீண்டும் 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 ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் அந்த ஒரு கொலையாளிக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு கொலையாளிக்குமே இருந்திருக்கு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மீண்டும் இந்தியாவிலிருந்து, அதாவது இந்தியாவில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு சிட்டியான ஜெய்ப்பூர் சிட்டியிலிருந்து ஒரு சைக்கோ கில்லர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் கொலை 1977களில் சாவித்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்மணி சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் வித்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட தொழில் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்ப வர்றாங்க. ஈவினிங் ஒரு 6 to 7 மணி இருக்கும். அந்த ஒரு இடத்துல கரண்ட் இல்லை. ஆனால் 1977களில் இந்த ஒரு சின்ன கிராமத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக கரண்ட் இருக்காது. சரி, ஓகே, வீட்டில் கரண்ட் இல்லைன்னா கூட ரோட்டில் கரண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு சின்ன கிராமம். அந்த ஒரு கிராமத்தில் ரோட் லைட்ஸ்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு வீட்லயாச்சும் லைட் இருக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்குமே கூட வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது கையில ஒரு சின்ன விளக்க வச்சுக்கிட்டு இவங்க அங்க இங்கன்னு சுத்தி எப்படியோ வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போய்கிட்டு இருக்காங்க. சாவித்ரிக்கு இப்போ மனசுல இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, வீட்டுக்கு போகணும், அவர் வந்திருப்பாரு, ஹஸ்பண்ட் வந்திருப்பாரு, குழந்தைங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும், அதுக்கப்புறமா அவங்கள சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்க வைக்கணும் அப்படின்னு பல கேள்விகள், பல பிரச்சனைகள் அவங்களோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஒரு இருட்டில் அவங்களோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வீடுமே கூட ஒரு சின்ன குடிசை தான். அப்படி போறதுக்கு இவங்க பல காடுகள், பல மேடுகளை தாண்டி தான் போகணும். அந்த ஒரு இடத்துலையுமே கூட வெளிச்சம் இருக்காது. இதனால ரொம்பவுமே பயத்தோட இவங்க கையில அந்த ஒரு சின்ன விளக்க வச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. அப்படி போகும்போது இவங்க ஒரு ஒத்தையடி பாதையை பார்க்குறாங்க. அந்த ஒரு ஒத்தையடி பாதையில தான் இவங்களோட வீட்டை நோக்கி இவங்க நடந்து போகணும். அதனால அந்த ஒரு ஒத்தையடி பாதையில இவங்க மெதுவா நடந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போகும்போது இவங்க போற அந்த ஒரு ஒத்தையடி பாதையில ஓரமா ஒரு மரம் இருக்கு. அந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் அந்த ஒரு உருவம் இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு உருவம் இவங்களையே எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க அசந்த நேரத்தில் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயுமே கூட இவங்களுக்கு அந்த ஒரு உருவம் இருக்கிறது தெரியலை. இவங்க இப்போ அந்த ஒரு மரத்தை தாண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த ஒரு உருவம் இவங்க எப்படா தாண்டி போவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தனால இப்போ தாண்டி போகும்போது காத்துக்கிட்டு இருந்து மெதுவாக மரத்தை விட்டு கீழே இறங்கி இந்த ஒரு பெண்மணியோட கழுத்துல, அதாவது வலது பக்கம் காதுக்கு கீழே ஒரு அடி அடிக்குது சுத்தியல்னால. அந்த ஒரு சுத்தியல்னால அடிச்சதுக்கு அப்புறமா இவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்போதான் அந்த ஒரு உருவத்துக்கு புரியுது, இந்த ஒரு இடத்துல அடிச்சோம்னா கண்டிப்பா ஒரு ஆளா இருந்தா, ஒரு நபரா இருந்தா மயங்கி விழுந்துருவாங்க. ஏன்னா இந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெண்மணி மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு உருவம் அதோட சுத்தியலை எடுத்து திரும்பவும் அடின்னு அடிச்சிருக்கு. உயிர் போற வரைக்குமே அடிச்ச அடியில அவங்களோட உடம்புல இருந்து, களத்துல இருந்து, தலையில இருந்து அங்க இங்கன்னு ரத்தம் தெறிக்க அவங்களோட உயிரை அவங்க இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு உருவம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
பார்த்து ரசிச்சிருக்கு. அவங்க ஒரு பெண்மணி ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கொலை மட்டும்தான் நடந்திருக்கு. அடித்து கொலை பண்ணியிருக்கு. அந்த ஒரு கொலையை ரசிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இரவு முடிந்து விடிய ஆரம்பிக்குது. விடியும் போது சாவித்ரி அவர்களோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்களோட புருஷனாக இருக்கலாம், எல்லாரும் சாவித்ரி அவர்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நைட்டே என்னோட பொண்டாட்டி வீட்டுக்கு வந்திருக்கணுமே, இன்னும் காணோம் அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேடி 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 பல இடங்கள்லையுமே சாவித்ரி கிடைக்கல. ஸோ காலையில் ஆரம்பித்தாங்களா தேடுறதுக்கு. அதுக்கப்புறமா காலையில் ஆரம்பித்து கிராமம் முழுக்க தேடியுமே கூட, இரவாகியுமே கூட, கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆகியுமே கூட அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அவங்களோட கணவர் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸுமே கூட இப்போ இன்வால்வ் ஆகுறாங்க இந்த ஒரு விஷயத்துக்குள்ள. போலீஸ் உள்ள இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இரவு ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இரவு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. இருந்துமே அவங்கள கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறமா விடிய 4 மணிக்கெல்லாம் போலீஸ் ஒரு இடத்துல சாவித்ரி அவர்களோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாவித்ரி அவர்களோட புருஷனாக இருக்கலாம், அவங்களோட ரிலேஷன்ஸாக இருக்கலாம், எல்லாரும் உள்ள சாவித்ரி அவர்களோட டெட் பாடியை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா ஷாக்கில் அந்த ஒரு இடத்துலையே உருகி நின்று கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக இவங்களோட தலை சிதைக்கப்பட்டு இந்த ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உயிர் அப்படியே அந்த ஒரு இடத்துலையே கொடுமை செய்யப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஜெய்ப்பூர் மக்களாக இருக்கலாம், இவங்களோட கணவராக இருக்கலாம், பல பேராக இருக்கலாம், பயத்துக்குள்ளாகிறாங்க. அடுத்த கொலை யாரா இருக்கும் அப்படின்னு. 2வது கொலை இதே மாதிரி அந்த ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல காலை கடனை முடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நபர் ஒரு வயலுக்குள்ள போறாரு. அந்த ஒரு வயலுக்குள்ள போயிட்டு அவரோட காலை கடனை முடிச்சுட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு உருவம் அந்த ஒரு மரத்துல இருந்து கீழே இறங்கி விழுது. ஆக்சுவலா குதிச்சு நிக்குது அப்படின்னே சொல்லலாம். நின்னதுக்கு அப்புறமா இந்த ஒரு நபர் ஆல்ரெடி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயந்து இந்த ஒரு நபரை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு உருவம் கையிலிருந்து சுத்தியலை எடுத்து அதே இடத்துல அதே வலது காதுக்கு கீழே கழுத்து பகுதியில் ஒரு அடி அடிக்குது. அடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு நபருமே கூட நிற்க முடியாம கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு சுத்தியலை எடுத்து அடி 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 அடின்னு அடிச்சு அந்த ஒரு நபரோட ரத்தம் தெரிக்கிறத பார்த்து ரசிச்சு அந்த ஒரு கொலையை அனுபவிச்சு கொலை பண்ணிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து மெதுவா நடந்து போயிருக்கு. இந்த ஒரு சம்பவமே கூட பல பேருக்கு பல இடங்கள்ல பயத்தை கொண்டு சேர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 3வது மற்றும் 4வது சம்பவம் 2 வாரத்துல 2 இளைஞர்கள் தான் இறந்து போயிருந்திருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நடந்ததா இருக்கலாம், அதுக்கப்புறமா நடந்த காலைக்கடன் போயிருந்த அந்த ஒரு நபரா இருக்கலாம், இப்போ இறந்து போன 2 இளைஞர்களா இருக்கலாம். யாருமே கிட்டத்தட்ட 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க கிடையாது. எல்லாருமே பெரியவங்க தான். 20லேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த ஒரு நபர் தேடி தேடி கொலை பண்றான். ஸோ குழந்தைகள் எந்த ஒரு இடத்துலையுமே பாதிக்கப்படலை, பெண்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கற்பழிக்க செய்யப்படலை. இன்னொரு விஷயம் தான், எந்த ஒரு இடத்துலையுமே பொருட்கள் திருட்டு போகலை. இப்போதான் இந்த ஒரு விஷயம் மீடியாவில் ரொம்பவுமே சூப்பராக பரவ ஆரம்பிக்குது. ஜெய்ப்பூர் இந்தியா மீடியாவில் ரொம்பவுமே பிரபலமாக பரவ ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். மீடியாவில் இந்த ஒரு உருவத்துக்கு வச்சிருந்த பேர் தான் கம்பத்திமார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். கம்பத்திமார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காதுக்கு கீழே அடித்து கொலை பண்ணுற ஒரு நபரை கம்பத்திமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காதுக்கு கீழே அடிப்பவன் கம்பத்திமார் அப்படின்னு தான் ஜெய்ப்பூர் மக்கள் இந்த ஒரு நபரை பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு நபருக்கு வச்சிருந்த பேரே கம்பத்திமார் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஜெய்ப்பூர் மக்களுக்கு ரொம்பவுமே பயம் அள்ளு விட்டுருது. ஏன்னா இது வரைக்குமே 4 கொலைகள் நடந்திருக்கா, அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துல 52 கொலைகள் நடந்திருக்கு. சேம் பேட்டர்ன்ல. அதனால மக்களுமே கூட பெரிய பயத்துல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே இப்ப வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு தனியா வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜெய்ப்பூர் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய தலையிடியா போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெய்ப்பூர் கவர்மெண்ட் இந்த ஒரு கேஸுக்குள்ள வர்றாங்க. கேஸுக்குள்ள இந்த ஒரு நபரை தேடுறதுக்காக தனி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமையே செட் பண்றாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 மாசமா இந்த ஒரு நபரை பத்தி எந்த விதத்திலையுமே ஆதாரங்களோ ஒரு சின்ன க்ளூவோ கூட கிடைக்கல. இதனால இன்னமுமே கூட ஸ்ட்ரெஸ் ஆகி போறாங்க ஜெய்ப்பூர் கவர்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 மாசமா எந்த வித க்ளூவும் இல்லைன்னா இந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது மக்கள் கொண்டு வந்த இன்னொரு தியரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கம்பத்திமாரில் ஒரு ஆவி தான், ஏதோ ஒரு காரணத்தினால யாருனாலேயோ கொலை செய்யப்பட்ட ஒரு ஆவி தான் இந்த ஒரு கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது ஒரு பேய் தான் அப்படிங்கிறது தான் கம்பத்திமார் அப்படின்னு பல பேர் பல கட்டுக்கதைகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் இதை பேய்னு சொல்றாங்க, சில பேர் ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்றாங்க. ஆக்சுவலா
கம்பதிமார் அப்படிங்கிறவர் யாரு, ஜெய்ப்பூர்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 மாசமா ஒண்ணுமே கிடைக்கல இல்லையா. 1 மாசம் கழிச்சு ஒரு பெரிய க்ளூ போலீஸுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா வந்து அமையுது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நைட் நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு தனியாக போய்கிட்டு இருக்காரு புபேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர். அப்படி போகும்போது இவர் ஒரு இடத்துல சைக்கிளை நிறுத்திட்டு ஒரு இடத்துல வந்து சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரோட சைக்கிளை யாரோ கீழே தள்ளுறாங்க. அந்த ஒரு உருவம் மரத்துல இருந்து கீழே இறங்குது. 2 பேரா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இல்லை, மரத்தோட மேலே இருந்தே சுத்தியல் மூலியமா சைக்கிளை கீழே தள்ளிட்டு மரத்துல இருந்து கீழே இறங்குது இந்த ஒரு உருவம். இறங்குனதுக்கு அப்புறமா இந்த ஒரு நபரை தள்ளி விடுது இந்த ஒரு உருவம். ஆக்சுவலாக இந்த வாட்டி எடுத்ததுமே அடிக்கல, தள்ளி விட்டுருக்கு. அதனால இந்த ஒரு உருவம் தள்ளி விட்டதுமே இந்த ஒரு நபர் பயந்துடுறாரு. பயந்துட்டு ஓகே, மக்கள் எல்லாரும் சொல்ற கம்பத்தி மாதிரி இவன் தான் போல இருக்கு, நம்மளை அடிச்சு கொலை பண்ண போறான் அப்படின்னு பல இடங்கள்ல பயந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு உருவம் இவரையுமே கூட கொலை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா கொலை பண்றதுக்கான பிளானை ஆரம்பிக்க போயிருக்கு. ஆனா அந்த ஒரு இடத்துல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவரோட அட்ரினலைன் சுரக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்ரினலைன் அப்படின்னு சொல்றது உங்களோட உடம்புல ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாம கிடைக்கிற ஒரு சூப்பர் பவர். ஆக்சுவலா ஒரு நாய் துரத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஓடவே தெரியாதா இருக்கும். அந்த ஒரு இடத்துல ஒரு நாய் துரத்துதுன்னா உங்களுக்கு வந்து பிச்சுக்கிட்டு ஓடலாம். ஃபிளாஷ், சானிக்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த அளவுக்கு ஓடுவீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் அட்ரினலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினலைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களோட உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வலி தெரியாது. நீங்கள் ஓடினாலும் மூச்சு வாங்காது, உங்களோட மசில் பெயின்ஸ் இருக்காது, உங்களுக்கு யார் அடித்தாலும் புரியாது. அந்த அளவுக்கு அந்த ஒரு அட்ரினலைன் வந்து உங்களோட உடம்பு ஃபுல்லாக சுரக்க ஆரம்பிச்சிடும். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நொடியில் புபேந்திரா அவர்களோட உடம்புல அந்த ஒரு அட்ரினலைன் அப்படின்னு சொல்லப்படுறது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு விஷயம் சுரக்கி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி 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 போய் டக்குன்னு நின்ன இடம் எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ் ஸ்டேஷனில் நின்று அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த கம்பத்தி மாரை பார்த்தேன், அந்த ஒரு கம்பத்தி மாதிரி என்ன கொலை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கத்தி கத்தி பதறி பதறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் பொறுமையார் உட்காரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இப்படி தான், நான் இந்த ஒரு இடத்துல இருந்து வேலையை முடிச்சுட்டு என்னோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஒரு கம்பத்தி மாதிரி என்னோட முன்னாடி வந்து என்னை கொலை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் ஓடி வந்து உங்களோட முன்னாடி நின்னேன். நான் அந்த ஒரு கம்பத்தி மாரை பார்த்தேன், அந்த ஒரு நபரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி சொல்லும்போது போலீஸ் கேட்குறாங்க, அவன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஓரளவுக்கு ஒல்லியான ஒரு உடம்பு தான். அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா நடிகர் மாதிரி தான் அவனோட உடம்பு இருந்துச்சு. கொஞ்சம் கட்டு மஸ்தா ஒல்லியான உடம்பு. அப்படி இருக்கும்போது அவனோட உயரமுமே கிட்டத்தட்ட 5 to 6 அடிக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபர் ஒரு கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணுறதுக்காக உள்ளவே வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு புபேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற நபர் சொல்கிறாரு. இப்போ போலீஸுக்கு ஒரு பெரிய க்ளூவே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30 to 35 வயசுக்குள்ள தான் இந்த ஒரு நபர் இருக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய க்ளூ தான். அதுக்கப்புறமா இந்த ஒரு நபர் சொல்ல 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 போலீஸ் வரைய ஆரம்பிக்கிறாங்க. வரைஞ்சு அந்த ஒரு நபரோட முகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பல இடங்கள்ல மீடியாவுக்குமே கூட இந்த ஒரு விஷயத்தை அனுப்புறாங்க. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியோ இதுக்கு அப்புறமோ 2 பேர் தப்பிச்சிருந்துருக்காங்க. அந்த 2 பேர்கிட்டையும் கேட்டிருக்காங்க, இந்த ஒரு நபர் தானே உங்களை கொலை செய்ய வந்தது அப்படின்னு. அப்படி கேட்கும்போது எஸ், அவங்களுமே கூட கன்ஃபார்ம் பண்ணது இப்படியே ஒரு நபர் தான் எங்களை கொலை செய்ய வந்தான் அப்படிங்கிறத. ஸோ அப்போது போலீஸுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த ஒரு விஷயம் இன்னும் பிரபலமாக பரவ ஆரம்பிக்குது. மக்கள் இன்னும் பயத்தில் இருக்காங்க, எப்போடா அந்த கம்பத்திமார் வந்து நம்மளை கொலை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ், கதை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. போலீஸ் வந்து அந்த ஒரு நபரோட முகத்தை வரைஞ்சி அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிய வச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறமா போலீஸுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களுக்குமே கூட போலீஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இவங்க பிடிச்சிருவாங்க, எங்களோட போலீஸ் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கூட ஒரு பெரிய ரிலீஃபுக்கு வர்றாங்க. ஆனால் அந்த ஒரு ரிலீஃப் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ப்ரோ நடந்துச்சு, அதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறமா என்ன ரிலீஃப் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 14 கொலைகள் ஒரே மாசத்துல நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா மக்களுக்கு இன்னும் பயம் தானே அதிகமாகும், கரெக்டு தானே, மக்களுமே கூட பயத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது போலீஸுக்குமே கூட இது ஒரு பெரிய தலைவலியாக போயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு இந்த ஒரு நபரை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால்
எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கல. ஆனா ஒரு நாள் ஜனவரி 1979 ஒரு நாள் இரவுல கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். அப்போ 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் போறாங்க. அப்படி ரவுண்ட்ஸ் போகும்போது இவங்க இருட்டுல ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு நபரை பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலாக இந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள்ஸோட கையில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லத்தியும் ஒரு லைட்டும் மட்டும் தான், கன்னுலாம் கிடையாது, லத்தியும் லைட்டும் மட்டும் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு நபர் பார்க்குறதுக்கு முன்னாடி கேஷுவலாக நடந்துக்கிறாங்க. நம்ம போயிட்டு ஏதாச்சும் பண்ணோம்னா கண்டிப்பாக இவன் ஓடிடுவான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி மெதுவாக அந்த ஒரு மரத்துக்கிட்ட நடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த ஒரு நபருமே கூட, இந்த கம்பதிமார் அப்படின்னு சொல்லப்படுற நபர் இருக்கான் இல்லையா, அவனுமே கூட சுற்றி பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அப்போ அவன் போலீஸ் வரதை நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணனால இவனோட கால் புறநீல போட்டதுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும்போது போலீஸுமே கூட வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க, ஒரு பெரிய சேஸ் நடக்குது. ஆனால் போலீஸ் கிட்ட ஓடி போய் அந்த ஒரு நபரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறமா பல பேர் சொல்ற கம்பதிமார் அவர்களோட பல விஷயங்கள் வந்து இவனோட மேட்ச் ஆகுறத இவங்க ஃபீல் பண்றாங்க. கையில ஒரு சுத்தியல் இருந்திருக்கு, அதை காண்றாங்க. கண்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஓகே, இவன் தான் கம்பதிமார் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு டிராயிங்ல வச்சு பார்த்தா மூஞ்சி ரெண்டும் மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ஒரு நபரை கைது செய்கிறாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு நபரோட கதை வெளியே வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இவனோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் வேதா மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, என்ன கதையாக இருக்க போகுது? உன்னை யாரோ கொடுமை பண்ணியிருப்பாங்க, அதனால் நீ வந்து இதை கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுதானே? அதுதான் கிடையாது. இவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு சைக்கோ தான். கிட்டத்தட்ட ஸ்கூலு, ஒர்க்கு, காலேஜ் அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற பசங்களை அடித்து அவங்க அழுறதை பார்த்து ரசிப்பானான், அதை பார்த்து சந்தோஷப்படுவானான். அதனால இவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் சுரக்குமா, அதனாலேயே இவன் ஹாப்பியாக இருக்கானா. அதனால தான் பல பேரை அடித்து கொடுமை பண்ணி அழுறதை பார்த்து இவன் சந்தோஷப்பட்டு இருந்திருக்கான். ஆனால் இவனுக்கு ஒரு 25 வயசு ஆனதுக்கு அப்புறமா அடிச்சுலாம் பத்தாம, யாரையுமே அடித்து புண்படுத்தி அதனால மட்டுமே சந்தோஷம் வர்றது பத்தாம பல இடங்கள்ல ஒரு கொலை பண்ணா எப்படி இருக்கும், ஒருத்தர் சாகும்போது அதை நாம பார்த்து ஃபீல் பண்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உணர்ந்து தான் இந்த ஒரு நபர் 25 வயசுல வீட்டில் இருக்கிற ஒரு சுத்தியலை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் தனியா நின்றுக்கிட்டு இருக்கான். யாராச்சும் தனியா வந்தாங்கன்னா அவங்கள கொலை செஞ்சு அதை ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல. அப்போதான் சாவித்ரி அப்படின்னு சொல்லப்படுற பாவப்பட்ட ஒரு பெண்மணி தனியா அந்த ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களோட களத்துல இந்த ஒரு இடத்துல அடிக்கிறான், அந்த ஒரு காதுக்கு கீழே அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிச்சதுக்கு அப்புறமா இவங்க மயங்கி விழுறதை இவன் ஃபீல் பண்றான். அப்போதான் அவனுக்கு புரியுது இந்த ஒரு இடத்துல அடிச்சா கண்டிப்பா மயங்கி விழுந்துருவாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா எல்லா கொலையிலையுமே இதை பண்ணி இதை ஒரு பேட்டர்னா யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் சுத்தியல்னாலேயே அடின்னு அடிச்சு அவங்க சாகிறத பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு இவன் இன்னும் சந்தோஷமா பல கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். இதுதான் இவனோட பிளானா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு இந்த நோய் இருக்கிறது இவனோட பேரண்ட்ஸுக்கு தெரியும். அவங்களுமே கூட பல இடத்துல அதட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே இவன் அடங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஒரு கொலை சம்பவங்கள் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமா கூட கொலையை பண்ணிட்டு திரும்ப வந்து வீட்டில் தான் படுப்பானா. ஆனா பேரண்ட்ஸுக்குமே கூட இவன் கொலை பண்ணிட்டு தான் வந்து படுத்திருக்கான் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு மோசமா இவன் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா இவனோட கொலை சம்பவங்களை பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். அதனாலேயே பல பேருக்கு தெரியல இவன் தான் அந்த ஒரு கொலையாளி அப்படிங்கிறதே. ஸோ இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற நபர்கள், ஆண்கள், பெண்களை மட்டும் தான் கொலை செஞ்சிருக்கான். எஸ், அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த விதத்துலையுமே பொருட்களை திருடலை, யாரையுமே கற்பழிக்கலை, யாரையுமே காயப்படுத்தலை. கொலை தான். காயப்படுத்தாமல் எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலை தான் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன காயெல்லாம் படுத்தலை, கொலை தான், உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கொலை பண்ணியிருந்திருக்கான். கிட்டத்தட்ட 70 பேரை கொலை பண்ணியிருந்திருக்கான். இந்த ஒரு சின்ன காலகட்டத்துக்குள்ள ஒரு 70 பேரை கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறமா இந்த ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரும்போது அவனோட பேரண்ட்ஸ் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், அவன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான், ப்ளீஸ் அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு அவனோட பெத்தவங்க கேட்டிருந்துருக்குறாங்க. ஆனால் கோர்ட்டில் இவனுக்கு கொலை தண்டனை கொடுத்துருக்காங்க. 1977 கொலை தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு சைக்கோ கில்லர், கிட்டத்தட்ட 70 பேரை கொலை பண்ண ஒரே ஒரு சைக்கோ கில்லரா இந்தியாவில் இருந்தது இந்த ஒரு நபர் தான். கொலை சம்பவம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 70 கொலை சம்பவம் அப்படிங்கிறதுனால கொலை தண்டனையை கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த பிரசிடென்ட் கிட்ட கூட இந்த ஒரு கொலை தண்டனையை வந்து ரத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருந்திருக்கான். பிரசிடென்ட்டுமே கூட கண்டுக்காம போட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா கொலை தண்டனை இவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. கடைசி தரவாயில் இவன் எழுதின லெட்டரில் என்ன எழுந்திருந்திருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
என்ன மாதிரி இன்னொரு சைக்கோ கில்லர் உருவாகிடக்கூடாது. இது ரொம்பவுமே தப்பான விஷயம். இந்த ஒரு விஷயம் ரொம்பவுமே தப்பான விஷயம் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததே இந்த ஒரு இடத்துல இருந்து தான். என்னை தூக்கில் ஏற்றும் போது தான் அந்த ஒரு பயம் தான் எனக்கு புரியுது. அந்த ஒரு மக்களோட அந்த ஒரு உயிரோட பயம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ யாருமே திரும்பவும் இப்படி உருவாகிறாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு எழுதி ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுட்டு இவனை தூக்கு கயிறில் ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ பல இடங்களில் பல கொலைகளை பண்ண இவனுக்கு கடைசியாக கொலை தண்டனையே கிடைச்சிருக்கு. அதாவது சாவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில் அப்படின்னு சொன்னாலும் பல நாள் கொலைகாரன் ஒரு நாள் தூக்கு கயிறில் அப்படிங்கிற மாதிரி தான் இவனோட கதை முடிஞ்சிருந்தது. 1977களில் வந்து அப்போ இந்தியாவில் இந்த சட்டங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கம்பத்திமார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் ஜெய்ப்பூரோட ஒரு பெரிய கெட்ட கனவா ஆரம்பிச்சு முடிஞ்சிருந்திருக்கான். இப்போ ஜெய்ப்பூர் மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நபர் இப்போ அந்த ஒரு இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற நபர் ஏதோ ஒரு விதத்துல உருவாகலாம். ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. 70 கொலைகள் ஒரே விதத்துல. இந்த ஒரு இடத்துல இன்னொரு கேள்விக்குறி இருக்கு. கொலை மட்டும்தான் நடந்திருக்கு. யாருமே காயம் செய்யப்படலை, யாருமே கற்பழிக்கப்படலை, யாருமே திருட்டுக்கு உள்ளாகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதனால தான் கொலை செஞ்சாங்க? எல்லா நேரத்திலையுமே முக்கியமான ஆதாரமாக இருந்திருக்கிறது ஒரே இடத்துல அடித்து ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் கொலை 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 மட்டும்தான் இந்த ஒரு இடத்துல பெரிய ஆதாரமாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு கொலை பண்ணுறதுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்துக்காகவே கொலை பண்ண ஒரு நபர். கிட்டத்தட்ட 70 கொலைகள் 3 மாதத்தில் பண்ண ஒரு சைக்கோ கில்லரான ஜெய்ப்பூரில் வசிக்கிற கம்பத்திமார் பற்றி தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம்.